எப்படி மெடிக்கல் ஃபீல்ட்லையும் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கோ அதே மாதிரி தான் சைக்காலஜிலையும் பல பிரிவுகள் இருக்கு. ஏன்னா மனிதனுடைய பிஹேவியர் அப்படின்றது கடல் மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, அவ்வளவு வெவ்வேறு வகையான பிஹேவியர்ஸ். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும்னா அதை ஆர்கனைஸ்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணாதான் முடியும். அதற்காக தான் இந்த பிரிவுகள். எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 2 மேஜர் பிரான்ச்சஸ் இருக்கு. முதல்ல பியூர் சைக்காலஜி, தூய உளவியல். இதோட வேலை என்னன்னா நம்ம மைண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. ஒரு தியரியாவோ இல்லை ஒரு ஒப்பீனியனாவோ இல்லை ஒரு புக்காவோ இல்லை ஒரு பேப்பராவோ அதை சப்மிட் பண்ணுறது. முழுக்க தியரட்டிக்கல், இது இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயங்கள். அது அப்சர்வேஷன் மூலமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இருக்கலாம். முழுக்க தியரி தான். அடுத்த பிரான்ச் அப்ளைட் சைக்காலஜி. இது பியூர் சைக்காலஜி கொடுத்த தியரிஸை யூஸ் பண்ணி மக்களுக்கு அதை அப்ளை பண்ணி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது. முழுக்க ப்ராக்டிக்கல். அப்போது பியூர் சைக்காலஜி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட் பண்ணும். அப்ளைட் சைக்காலஜி இந்த நாலேஜை எடுத்து யூஸ் பண்ணி ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். பியூர் சைக்காலஜியில் ஒரு 11 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஜென்ரல் சைக்காலஜி, பொது உளவியல். இது நம்ம ஜென்ரல் டாக்டர் மாதிரி MBBS படிச்சிருப்பாங்க. பொதுவாக நம்ம உடம்பு எப்படி இயங்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ஜென்ரல் சைக்காலஜி. ஒரு ஹியூமனோட பிஹேவியர் ஏன் இப்படி நடக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி அடிப்படைகள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் ஜென்ரல் சைக்காலஜி. மெமரி பற்றி, எமோஷன் பற்றி, மோட்டிவேஷன், லேர்னிங், இது எல்லாத்த பற்றியும் பொதுவாக ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜென்ரல் சைக்காலஜி. அடுத்து ஃபிசியாலஜிக்கல் ஒரு பயாலஜிக்கல் சைக்காலஜி. இது முழுக்க நம்மளுடைய உடல் சார்ந்தது. உடலியல், உயிரியல். நமக்கு பிரெயின் இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ஹார்மோன்ஸ் சுரப்பிகள் இருக்கு, ஜெனட்டிக்ஸ். இது எல்லாமே நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள். இதுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த ஃபிசியாலஜிக்கல் பயாலஜிக்கல் சைக்காலஜி. அடுத்து காக்னேட்டிவ் சைக்காலஜி. காக்னேட்டிவோட அர்த்தம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய மெமரி எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், நம்மளுடைய லாங்குவேஜாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், பெர்செப்ஷன், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறோம், இது எல்லாத்த பற்றியும் முழுக்க நம்மளுடைய மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த காக்னேட்டிவ் சைக்காலஜி. இதில் முக்கியமானது நம்ம எப்படி நாலேஜை அக்வயர் பண்ணுறோம், அதை ஸ்டோர் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும். அடுத்து சோஷியல் சைக்காலஜி. இது முழுக்க நம்ம எப்படி இந்த சொசைட்டியோட பழகிறோம், பேசுகிறோம், எப்படி இயங்குகிறோம் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த சொசைட்டி எப்படி நம்மளுடைய மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்மளுடைய திங்கிங் எப்படி மாற்றுது, இப்படி முழுக்க நமக்கும் இந்த சமூகத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பையும் அதனால ஏற்படக்கூடிய நம்மளுடைய பிஹேவியர் மாற்றங்களையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் சோஷியல் சைக்காலஜி. அடுத்தது பர்சனாலிட்டி சைக்காலஜி. நம்ம என்னதான் எல்லாரும் மனிதர்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர் குண்டூசி விழுந்தாலே பயந்து ஓடி வருவாங்க, இன்னொருத்தர் இடியே விழுந்தாலும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட போகலான்னா ஆர்வமாக எந்திரிச்சு ஓடி வருவாங்க, இன்னொருத்தர் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சோர்வாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி மோட்டிவேஷனும் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெவ்வேறு விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய பர்சனாலிட்டி. அப்போது ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் வெவ்வேறு விதமாக இருக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த பர்சனாலிட்டி சைக்காலஜி. அடுத்து கம்பேரிட்டிவ் சைக்காலஜி. இது முழுக்க அனிமல்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களோட பிஹேவியரை எடுத்து ஹியூமன் பிஹேவியரோட கம்பேர் பண்ணி அது மூலமாக சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் சைக்காலஜி அப்படின்றது. அடுத்து டெவலப்மெண்டல் சைக்காலஜி. நம்மளோட ஹியூமன்ஸ் எப்படி டெவலப் ஆகும், முதல்ல அந்த குழந்தை பருவத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் அடலசென்ட் ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகும், அதுக்கப்புறம் வயசானவங்களாகும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும், சோஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும், எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். அப்போது இதை பற்றின ஆராய்ச்சி தான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படின்றது. அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அதை கண்டினியூஸாக நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே வரணும். இது வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது குறுக்கு வெட்டு. சைக்காலஜிக்கும் சைல்டு டெவலப்மெண்ட், இந்த 2 சப்ஜெக்டும் மீட் பண்ணுற இடம் தான் இந்த டெவலப்மெண்டல் சைக்காலஜின்றது. அடுத்தது எவல்யூஷனரி சைக்காலஜி. இது முழுக்க குரங்குலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் உருவாகி வந்தான் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ அதில் பிஹேவியர் எப்படி மாறிச்சு, உங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் என்ன, எப்படி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பாதுகாத்துக்கிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த எவல்யூஷனரி சைக்காலஜி. அடுத்து அப்நார்மல் சைக்காலஜி. முன்னாடி ஜென்ரல் சைக்காலஜின்னு பார்த்தோம். அது பொதுவாக நார்மலான மனிதர்களுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றின ஆராய்ச்சி தான். அப்நார்மல் சைக்காலஜின்றது முழுக்க அப்நார்மல் பிஹேவியர் உள்ள மனிதர்களை படிக்கிறது. ஏன் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கா, இல்லை சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் அப்நார்மல் சைக்காலஜி. அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. இது முழுக்கவே சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இது மூலமாக பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது. நிறைய சைக்காலஜிஸ்ட் நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. பாவ்லோ நாய் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, இல்லை சிம்பன்சி வச்சு பண்ணியிருக்காங்க, புறா வச்சு பண்ணியிருக்காங்க, எலி வச்சு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அனிமல்ஸ்
வச்சோ இல்லைனா மனிதர்களை வச்சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி. அடுத்தது சைக்கோமெட்ரிக்ஸ். இது முழுக்க ஒரு டெஸ்ட் கொடுத்து அது மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அளவீடு செய்கிறது, அசஸ்மெண்ட். அது நம்ம பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மென்டல் எபிலிட்டிஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஓகே இன்டெலிஜென்ஸ் இவருக்கு அதிகமாக இருக்குது, இவருக்கு கம்மியாக இருக்குது, இல்லை பர்சனாலிட்டி வைஸ் இவருக்கு இந்த விஷயங்களில் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, இவருக்கு இந்த விஷயங்களில் எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சில ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மூலமாக மனிதர்களை கேட்டகரைஸ் பண்ணுறது. அதுக்கு யூஸ் ஆகிறது இந்த சைக்கோமெட்ரிக்ஸ் அப்படின்ற பிரிவு. அடுத்து அப்ளைட் சைக்காலஜிக்கு வருவோம். எப்படி இந்த பியூர் சைக்காலஜியில் இவங்க கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட் பண்ண விஷயங்களை அப்ளைட் சைக்காலஜியில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் முதல்ல கிளினிக்கல் சைக்காலஜி. இது முழுக்கவே ஒரு பிரச்சனைன்னு வர ஒருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்கள்ட்ட கேட்டு அதை டயக்னைஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அதுதான் கிளினிக்கல் சைக்காலஜின்றது. அதுக்கு வெவ்வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தெரப்பி யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது டெஸ்ட் வச்சு அசஸ்மெண்ட் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்லி பண்ண வைக்கலாம். ஸோ இந்த கிளினிக்கல் சைக்காலஜி நோக்கம் மைண்ட் லெவலில் பிரச்சனை வர ஒருத்தருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்புறது தான் கிளினிக்கல் சைக்காலஜியோட வேலை. அடுத்து எஜுகேஷனல் சைக்காலஜி. இதோட மெயின் நோக்கமே டீச்சிங்கையும் லேர்னிங்கையும் எப்படி எஃபெக்டிவாக ஆக்குறது, என்ன பண்ணால் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் பசங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படின்றது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி. இதில் முக்கியமானது அந்த டீச்சர், அந்த லேர்னர், அந்த லேர்னிங் ப்ராசஸ் என்ன வழிமுறையில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அந்த கற்றல் முறை எப்படி இருக்குது அப்படின்றது. இது கீழே என்னெல்லாம் வரும்னா பசங்களை எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது, எந்த மோடில் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், லேர்னிங் ஸ்டைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறது, ஒரு கிளாஸ் ரூம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இது கீழே தான் வரும். அப்போது எஜுகேஷனை எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியோட மெயின் நோக்கம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒரு ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. எஜுகேஷனல் சைக்காலஜி மாதிரியே தான், ஆனால் இது முழுக்க தொழில் சார்ந்த இடங்கள். அது ஸ்கூலாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அங்கே வேலை பார்க்குறவங்கள எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது, அவங்கள எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸு, என்ன மாதிரியான எம்ப்ளாயீஸை சூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, லீடர்ஷிப்க்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கோ எப்படி அவங்க வந்து ஒபே பண்ணி கண்ட்ரோல்டாக அவங்கள இருக்க வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த எம்ப்ளாயீஸ் மேலே அப்ளை பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியோட வேலை. அடுத்து கவுன்சிலிங் சைக்காலஜி. கவுன்சிலிங்னா உங்களுக்கே தெரியும், உட்கார வச்சு பேசுறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, நமக்கு இல்லை பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், குழப்பமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தீர்வு காண்றதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி உதவி செய்யும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் தோல்வியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை பாதிக்குது, அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் கவுன்சிலிங் போகணும்னு அவசியம் இல்லை. பாசிட்டிவ் கவுன்சிலிங்கும் இருக்குது. உதாரணத்துக்கு என்ன கேரியர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு கவுன்சிலிங் இருக்குது. நம்மள்ட்ட பேசி நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்றத கணிச்சு அது மூலமாக எந்த கேரியர் நமக்கு கரெக்டாக சூட் ஆகுன்றத கவுன்சிலிங் மூலமாக சொல்லுவாங்க. அகாடமிக்ஸ், நிறைய மார்க் எடுக்கணும், டாப்பராக வரணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் தேவையான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இது மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நமக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறது தான் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்றது. அவ்வளோதான் அப்ளைட் சைக்காலஜின்றது. ஸோ இப்போ நம்ம பியூர் சைக்காலஜி பார்த்துட்டோம், அப்ளைட் சைக்காலஜி பார்த்துட்டோம். இது இல்லாமல் ஸ்பெஷலைஸ் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி மெடிக்கல் ஃபீல்டில் ஜென்ரல் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. இது மாதிரி வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அதே மாதிரி தான் சைக்காலஜிலையும் ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து ஸ்பெஷலைஸ் சைக்காலஜி. அதில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் மிலிட்ரி சைக்காலஜி. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் பணிகளில் இருக்கிற சோல்ஜர்ஸ் பற்றின ஆராய்ச்சி. எந்த மாதிரியான ஆட்களை இதுக்கு செலக்ட் பண்ணணும், அவங்களை எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும், ஒரு போர் வரும்போது அவங்க மனநிலையை எப்படி தயார் பண்ணணும், இப்போது அவங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு போரில் தோல்வி அடைஞ்சு வந்தோன்னா ஒரு போரில் பல இழப்புகளை பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த ட்ராமாலேருந்து எப்படி அவங்களை வெளியே கொண்டு வருது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்டில் ஆராய்ச்சி பண்ணி அதை இந்த மக்களுக்கு அப்ளை பண்ணுறது தான் மிலிட்ரி சைக்காலஜி வேலை. அடுத்து லீகல் ஃபாரன்சிக் சைக்காலஜி. இது என்னென்னா பொதுவாக வந்து ஒரு கிரிமினல்ஸையோ யாரையோ அரெஸ்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் செக்அப்பும் பண்ணுவாங்க, மென்டல் ஹெல்த்தும் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்கள மென்டல் ஹெல்த் செக் பண்ணி அது கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை ஏதாவது அப்நார்மல் பிஹேவியர் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு அதை கோர்ட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க சாட்சியா. உதாரணத்துக்கு அன்னியன் படத்தில் நாசர் வந்து இந்த ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ முழுக்கவே கிரிமினல் பிஹேவியர் பற்றின ஆராய்ச்சி, டெஸ்டிமனி கொடுக்கறது, ஜட்ஜ் வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அந்த கிரிமினல்ஸை வந்து தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள நார்மல் லைஃபுக்கு கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த லீகல் ஃபாரன்சிக் சைக்காலஜியோட வேலை. அடுத்தது பொலிட்டிக்கல் சைக்காலஜி. இது முழுக்கவே பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், அரசியல் ஆட்சி செய்வது, இதை எப்படி சரியாக பண்ணுறது அப்படின்ற ஆராய்ச்சி தான் வந்து பொலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்றது. குறிப்பாக வந்து ஓட்டர்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒரு லீடர்ஷிப்னா எப்படி
இருக்கணும், மக்களை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது தான் பொலிட்டிக்கல் சைக்காலஜி. இப்போ நிறைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்ஸ் வந்துட்டாங்க. ஒரு எலெக்ஷன் அப்போ என்ன மாதிரி விஷயங்களை பேசணும், என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எப்படி பாலிட்டிஷியன்ஸ் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் சைக்காலஜி அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அடுத்து கன்சியூமர் சைக்காலஜி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் இந்த கன்சியூமர் சைக்காலஜி இருக்குது. இதோட முக்கிய வேலையே நம்ம எப்போ ஒரு பொருளை வாங்குவோம், ஏன் வாங்குகிறோம், எந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் இல்லை அட்வர்டைசிங் பண்ணோம்னா இந்த பொருளை மக்கள் வாங்குவாங்க அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி தான் கன்சியூமர் சைக்காலஜி. இது தெரிஞ்சவங்களுக்கு அதிக அளவில் சம்பளம் கொடுத்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க இந்த நம்மளுடைய வெப்சைட்டில் என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான பட்டன்ஸ் அங்கே இருக்கணும், பை பட்டன் ரைட்டில் இருக்கணுமா லெஃப்ட்டில் இருக்கணுமா, நம்மளுடைய ஐபால் மூவ்மெண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு வெப்சைட்டுமே டிசைன் பண்ணுவாங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் கன்சியூமரை எப்படி வாங்க வைக்கிறது, ஒரு பொருளை தேவையோ தேவையில்லையோ. அடுத்து பேராசைக்காலஜி. இந்த பிரிவு எதை ஆராய்ச்சி பண்ணணும்னா சயின்ஸ் ஒதுக்கி வச்சது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, முதல்ல சைக்காலஜின்றது ஆன்மாவின் அறிவியலை தான் ஆரம்பிச்சது, சயின்ஸ் ஆஃப் சோல். அப்புறம் அதை ஒதுக்கிட்டு தான் மைண்டுக்கு வந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தாங்க, பிஹேவியருக்கு வந்தாங்க, அப்புறம் பிஹேவியர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தாங்க. ஆனாலும் இந்த ஆவிகள், ஆன்மா, இதை பற்றின ஆராய்ச்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே பேராசைக்காலஜி கீழே குரூப் பண்ணிட்டாங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ அது எல்லாமே பேராசைக்காலஜி கீழே வரும். உதாரணத்துக்கு டெலிபதி. நம்ம ஒன்று நினச்சோம்னா அது தூரக்க இருக்கிற இன்னொருத்தருக்கு அது புரியும். மறுஜென்மம், ஆவிகள் உலகம், இந்த இஎஸ்பி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க, நடக்கிறது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். வாஸ்து, பில்லி சூனியம், இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதா இந்த பேராசைக்காலஜி அப்படின்றது. அடுத்து இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், இல்லை ஆத்லெட்ஸாக இருக்கலாம். இவங்கள எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அதுதான் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நோக்கம். அப்போது அந்த பிளேயரோட மனநிலையை புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி மோட்டிவேஷன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கணும், அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும், ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்றது. முதல்ல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ஒரு லேபை ஜெர்மனியில் கால் டிஎம் அப்படின்றவர் கிரியேட் பண்ணார் 1920s. ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு டீமோ ஜெயிக்கணும்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி ரொம்பவே முக்கியமானது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாமில் இது சம்மந்தமாக கேள்வி வரும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்குறாங்களோ அதை நீங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணியே அதுக்கான பதிலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்க்க போகிறது ஏஜ் ஸ்பெசிஃபிக் சைக்காலஜி. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரிவுகள்லாம் எந்த குரூப்புக்கு வேணும் அப்ளை பண்ணலாம். அது குழந்தைக்கும் அப்ளிகபிளாக இருக்கும், இல்லை பெரியவங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். அப்படி சில ஏஜ் குரூப்புக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான ஆராய்ச்சிகளை பண்ணுறது தான் ஏஜ் ஸ்பெசிஃபிக் சைக்காலஜி அப்படின்றது. சைல்டு சைக்காலஜி முழுக்க அந்த குழந்தைங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது. அடலசன்ட் சைக்காலஜின்றது அந்த டீனேஜில் எப்படி அவங்களோட எமோஷன்ஸ் மாறுது, சோஷியல் சேஞ்சஸ், இதை பற்றின ஆராய்ச்சி. அடல்ட் சைக்காலஜின்றது பொதுவாக ஒரு அடல்ட்டோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குது, அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் என்ன, அவங்களோட மெச்சூரிட்டி லெவல், இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறது அடல்ட் சைக்காலஜி. கடைசியாக வர்றது கெரோ சைக்காலஜி ஆர் கெரண்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்கவே முதுமையான மக்கள் அவங்கள பற்றின ஆராய்ச்சி. வயது ஆக என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம மைண்டில் ஏற்படுது, நம்ம உடலில் ஏற்படுது, இதை பற்றின ஆராய்ச்சி தான் இந்த முதுமை உளவியல் அப்படின்றது. அவ்வளோதாங்க டாபிக். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இப்போது டெலிகிராம் சேனல் போயிட்டு இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.